புதுக்கோட்டையில் உள்ள தனியார் விடுதியில் அதிமுகவின் புதிய பிரச்சார திட்டத்தை தொடங்கி வைத்து இபிஎஸ் உரையாற்றி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். சந்தித்துள்ளேன். சுமார் 15 லட்சம் மக்களை இந்த எழுச்சி சுற்றுப்பயணத்தின் மூலமாக சந்தித்திருக்கின்றேன். இந்த 46 சட்டமன்ற தொகுதியிலும் எழுச்சி பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது மக்களுடைய வரவேற்பு, ஆரவாரம், அவருடைய முகத்தில் பார்க்கின்ற மகிழ்ச்சி 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. எழுச்சி பயணத்தை சுமார் சந்தித்துள்ளேன். சுமார் 15 லட்சம் மக்களை இந்த எழுச்சி சுற்றுப்பயணத்தின் மூலமாக சந்தித்திருக்கின்றேன். இந்த 46 சட்டமன்ற தொகுதியிலும் எழுச்சி பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது மக்களுடைய வரவேற்பு, ஆரவாரம், அவருடைய முகத்தில் பார்க்கின்ற மகிழ்ச்சி 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. நாளைக்கு பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வராரு. அதிமுக இதுவரை இன்னும் நாங்கள் இன்னும் அவருடைய புரோகிராமே முழுசா தெரியல. இன்னும் அவருடைய நீங்க பத்திரிகையில் தான் வந்திருக்குது. அதிகாரப்பூர்வமாக எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பகுதிக்கு அவர் வராங்கன்னு முழு விவரங்கள் கிடைக்கப்பட்ட பிறகு அந்த முழு விவரமே கிடைச்சா தானே அப்பாயின்மெண்ட் எந்த இடத்துல நான் கேட்க முடியும். நீங்க முரண்பட்டு பேசுற மாதிரி சொல்றாங்க. திருமாவளவன் கூட்டணிக்கு அழைச்சதா சொல்றாங்க. விஜய் சீமான் கூட்டணிக்கு வரேன்னு சொன்ன மாதிரி சொல்றாங்க. நான் எங்க கூப்பிட்டேன்னு சொன்னேன்னு அதாவது யூகத்தின் அடிப்பில் கேட்கிற கேள்வி பதில் சொல்ல முடியாது. நான் எங்கேயாவது வெளிப்படுத்திருக்கிறேன்னா, எந்த கூட்டத்தில் வெளிப்படுத்திருக்கேன்னா, 46 சட்டமன்ற தொகுதியில் நான் எழுச்சி சுற்றுவேன் சொல்லல. எந்த பத்திரிகையாவது பேட்டி கொடுத்துருக்கேன்னா, எங்கேயாவது அறிக்கை கொடுத்துருக்கேன்னா, அவர்கள் தங்களை அடையாளப்படுத்துவதற்கு பேசுவதில் நீங்க கேள்வி கேட்டா யோகத்தின் அடிப்பில் கேட்கிற கேள்விக்கு என்னால் பெரிய கட்சி வரும்னு சொல்றீங்க. அது வரும்போது உங்களுக்கு சொல்றேன். ராலிமலை தலைமை காவலர் வீட்டில் தொடர்ந்து திருட்டு போயிருக்கு. அது இல்லாமல் நேற்று பார்த்தீங்கன்னா திருச்சி டிஎஸ்பி பணி ஓய்வு, எனக்கு விருப்ப பணி ஓய்வு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம மதுவிலக்கு டிஎஸ்பி தொடர்ந்து எனக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இப்போ காவல்துறையில் அதிகமாக அந்த குற்ற சம்பவம் நடக்குது. அவங்களே இது பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் எதுக்கு என்ன? அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கு எங்களுக்கு மரியாதை, இந்த ஆட்சியில் மரியாதை கிடையாது. அது மட்டும் இல்ல, நேர்மையா அவர்கள் செயல்பட்டா அவர்களுக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் தான் பரிசா கொடுக்குறாங்க. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. ஏனென்றால் மக்களை பாதுகாப்பது காவல்துறை. அந்த காவல்துறை ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அழைத்து பேசி அதை சரி செய்ய வேண்டும். அதான் ஒரு அரசினுடைய கடமை. அதை விட்டு ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரிகளை பழிவாங்குவது ஒரு நல்ல அரசுக்கு அழகல்ல. சொன்னாலும் வீடு வீடாக கொடுப்போம், வீடு வீடா கொடுப்போம். அவர்கள் விருப்பப்படுறது இதுல டிக் பண்ணி கொடுப்போம். அலைபேசி நம்பர் விருப்பப்பட்டா கொடுக்கலாம். இது கட்டாயமே கிடையாது. இதை கொடுக்கிறோம், திருப்பி கொடுத்தா ரைட்டு, கொடுக்கலாம் பரவாயில்ல, அதை பத்தி எல்லாம் கிடையாது. இதை 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 2021 வெளியிட்டிருக்காங்க. அவர்கள் சொல்லுவது என்ன? முதலமைச்சர் உட்பட அமைச்சர் வரை 99% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக செய்தியில் வெளியிட்டிருக்காங்க. அதுல இதை கொடுக்கிறோம், எல்லாத்துக்கும் முன்னாடி தான் கொடுக்கிறோம். இதில் யாரும் ஏமாற்றி சொல்லல. இதுல அவருக்கு என்ன பிரியுமோ அவர்கள் அதை வெளிப்படுத்துவார். அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்கிறதுக்கு சதி நடக்குன்னு சொல்றீங்க. அந்த சதியை யாரு பண்றதுன்னு சொல்ல மாட்டேங்குது. அதுதான் வெளியில தானே பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க தான் உடைக்கிறாங்க. வெளியே தவறுதலா பேசிட்டு இருக்காங்கல்ல. என்னென்ன பேசுறாங்க? நான் தான் கூட்டத்தில் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது.
எல்லாமே தெரியும், தெரியாத மாதிரி நீ கேள்வி கேட்கறீங்க. திமுகவோட ஓரணியில் தமிழ்நாடு நீங்க விமர்சனம் பண்றீங்க. அதே நேரத்துல உதயநிதி ஸ்டாலின் வந்து அதுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு. என்ன சொல்லிருக்காருன்னா, நாங்க வந்து அமித்ஷா வீட்டு கதவையோ கமலாலயத்து கதவையோ தட்டல, மக்களுடைய கதவை தட்டி தான் நாங்க வந்து வாக்கு உறுப்பினர் சேர்க்கிறோம் சொல்லியிருக்காரு. சரி, நான் கதவை தட்டலையும் சரி, இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரும் இதே உதயநிதி ஸ்டாலினும் பிரைம் மினிஸ்டர் கதவை தட்டுனாங்கல்ல, அது யாருடைய கதவை தட்டினாங்க? அவர்கள் கதவை தட்டினா சரி. நாங்க போய் ஒரு உள்துறை அமைச்சரை சந்திச்சா தப்பு. இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் தானே அவரு, வேற யாரும் இல்ல. இதுல என்ன தவறுங்க எனக்கு புரியல. அது மட்டும் இல்ல, நான் வந்து டெல்லிக்கு போன உடனே இதே முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு கருத்து தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருக்கின்றார், ஏதாவது ஒரு வாய்ப்புல மத்திய அமைச்சரை சந்தித்தால் தமிழ்நாட்டுடைய பிரச்சனை சொல்லுங்கள் என்று அவர்களே சொன்னாங்க. எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது. அப்புறம் இப்படிப்பட்ட கேள்வி அவர்களே கேட்கிறாங்க. நம்ம தொடர்ந்து வந்து கூட்டணி அரசு இல்லைன்னு நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாலும் திமுக தரப்புலையா வந்து எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் அடிமை ஆயிட்டாரு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இல்லாம டிடிவி தினகரன் நம்ம வந்து காலம் பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்க. அவரெல்லாம் பதில் சொல்ற அளவுக்கு அது கேட்கறீங்க. தயவு செய்து வேற ஏதாவது கேள்வி. அவர் இருக்கிறாரு சொல்றாரு, அதுக்கு நாங்க ஒண்ணும் சொல்லலையே. நாங்க அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி. ஆமா, நிச்சயமா நாங்க தெளிவுபடுத்திட்டோம். எங்களுடைய சிலதுதான் பேச முடியும், ஊடகத்தில் சிலது பேச முடியாது. ஒரு கட்சினா சிலதை வெளிப்படுத்தலாம், சிலதை வெளிப்படுத்த முடியாது. எல்லாமே வெளிப்படுத்தணும்னு சொன்னா நடக்காது. நம்ம வந்து அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் உரிமை மீட்பு தொடங்கியிருக்காரு. அதை எப்படி சார் பார்க்கலாம்? சார், அது ஒவ்வொரு கட்சியுடைய தலைவரும் அவர்கள் கட்சி வளர்ப்பதற்கு அவர்கள் எடுக்கின்ற முடியும். அதுல போய் நான் எப்படி கருத்து சொல்லுவேன்? அனுமதி பெறாத கட்டிடங்களை கிராம ஊராட்சி நிர்வாகமே சீல் வைக்கலாம் தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்கு. வரைபடம் வாங்குறதுலயும் பிரச்சனையா இருக்கு. கிராமத்துல போய் இப்படி ஒரு உத்தரவு போட்டா எப்படி சார்? அதாவது இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை தெரியாத ஒரு அரசாங்கமா தான் இது பார்க்கும். கிராமத்தில் பொறுத்த வரைக்கும் நானும் கிராமத்தில் இருக்கணும். ஒரு கிராமத்தில் தோட்டம் இருக்கு, ஒரு வீடு கட்டுவாங்க, அதுல அனுமதி வாங்கன்னு சொல்லுங்க, தப்பு இல்லை. ஆனா அனுமதி வாங்கலைன்னா நீங்க உடனே சீல் வைக்கணும்னா அது வந்து இதுவரை அப்படி நடைமுறையில் இல்லை. ஒரு புதிய நடைமுறை கொண்டாந்து இருக்கிறாங்க. மக்களுக்கு முதல்